இங்க ஒரு முக்கியமான எக்ஸாம்ல யாருமே காப்படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இங்க ஒரு பொண்ணு அவ கையில ஒரு பேண்ட் கட்டி இருக்கா. அந்த பேண்டை பிடிச்சி இழுக்க அதுல இருக்கக்கூடிய ஆன்சரை பார்த்து எழுத ஆரம்பிக்கிறா. என்ன அங்க சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த சாரோ ஓடி போயிட்டு பார்க்க இங்க இருக்கிற ஒரு பொண்ணு அவ தலையில கட்டி இருக்கிற அந்த பேண்டை பிடிச்சி இழுக்க அதுல ஏகப்பட்ட ஆன்சர்கள் இருக்குது. அதை அவ பார்த்து எழுத ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோவை இதை விட மிகப்பெரிய அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்றாரு. அவர் கையிலேயோ ஒரு சென்சிட்டிவ் மிஷினை மாட்டிருக்கிறாரு. அந்த மிஷினுக்குள்ள இவரோட பெண்ணை போட இதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டு அந்த மிஷின்ல இவரோட கையை போட்டுட்டு அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த கையில என்னென்ன எழுதுறாரோ அது அப்படியே இங்க எழுத ஆரம்பிக்கலாம். ஆனா கையை கொஞ்சம் நவுத்தி வச்சு எழுதுறதுனால ஹீரோவோ அப்படியே காத்துல எழுத ஆரம்பிக்கிறாரு. இவன் என்னதான் பண்றான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாத அந்த சாரோ இவனை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டையோ ஒரு ஈ வந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. அவன் அந்த லெஃப்ட் கையை வச்சு அதை ஓங்கி அடிக்க பாயபுள்ள இங்கேயும் அதே மாதிரி இவன் பண்ண ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அந்த ஈ வந்து இவரை தொல்லை பண்ண ஓங்கி அடிக்க அப்படியே இங்க ஃப்ரெண்டோ பக்கத்து டேபிள்ல போய் விழுகுறான். இந்த ஈக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோ ஏஞ்சி நின்று அந்த ஈயை பார்த்து ஓங்கி குத்த அப்புறம் என்ன அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.